வெல்கம் ரெட்டே தமிழ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆக்டர்ஸ்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க, ஆனா இப்ப வரைக்கும் இருக்காங்க, ஆனா இப்படியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் கேட்க தோணும். ஏன்னு பாத்தீங்கன்னா 90s early 20s இவங்க பயங்கர ஃபேமஸா இருந்திருப்பாங்க. இதையும் தாண்டி இவங்க கம்பேக்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்தாலும் இன்னும் கம்பேக் கொடுக்காம தான் இருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு சில பேர் ஆள அடையாளம் தெரியாமலே மாறி போயிட்டாங்க. அவங்க யார் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்பாஸ். ஸோ அப்பாஸை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாக்லேட் பாயா இருந்தாரு. ஈவன் நிறைய படத்துல செகண்ட் ஹீரோவா நடிச்சாலும் அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் தான் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் படையப்பா படத்துல இருந்து பையனா நடிக்கிறது, மருமகனா நடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய படத்துல சின்ன சின்ன ரோலா பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அது வரைக்கும் அப்பாஸை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, தெரிஞ்சிருந்தது. பட் போக 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 பட வாய்ப்புகள் கம்மியானதும் இல்லாம நடிச்ச படமும் ஃபிளாப் ஆக ஆரம்பிச்சது. சரி, இந்த படமெல்லாம் வேலைக்காகாது, நியூசிலாந்துல போய் இருக்கிற காசை வச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிருந்தாரு. கல்யாணம் பண்ணாரு, குடும்பத்தோட நல்லா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பிசினஸும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு பதிலாக ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சதாகவும் மெக்கானிக்கா வேலை செஞ்சதாகவும் நிறைய நியூஸ் அவரே தன் வாயால இருந்து சொன்னாரு. ஸோ வந்து நான் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ ஹார்பிக் ஆட்ல இவரை நடிக்காத காரணம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவர் ஹார்பிக் ஆட்ல நடிச்சதுல இருந்து என்னன்னா அப்பாஸ் அப்படின்னாவே ஹார்பிக் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கரமா போட்டு அவரை கலாச்சு தள்ளிட்டாங்க. புதிய ஹார்பிக் 10x ட்ரை பண்ணுங்க. சோ அது கூட இன்டர்வியூல அவர் வந்து மனசு திறந்து பேசியிருப்பாரு. அது ஜஸ்ட் ஆடு, காசு கொடுத்தாங்க, நான் நடிச்சு கொடுத்துட்டேன். ஆனா அதை வச்சு நீ வந்து பாத்ரூம் கழுவிட்டியா கேட்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சிரிச்சுட்டே அதை வந்து இக்னோர் பண்ணியிருப்பாரு. இதையும் தாண்டி என்கிட்ட அப்படி கேட்கறவங்கள நான் என்ன பண்ணுவேன்னா, பாத்ரூம் கழுவுறது நல்ல விஷயம் தானப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சமாளிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சாக்லேட் பாய் அப்பாஸை நீங்க எவ்வளவு தூரம் மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நடிகர் பாலா, இவருடைய பேர் கேட்டா தெரியாது, ஆனா இப்ப நான் காட்டுற முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். சோ இவர் வந்து ஏர்லி 20s ஒரு பயங்கர ஆக்டரா இருந்தாரு. காமெடிலையும் சரி, ஒரு மாதிரி மாஸ் ஹீரோ மாதிரி வர முடியலனாலும் ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி வந்துருவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. லைட்டா பிரசாந்த் மாதிரி வேற இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வேற வந்துச்சு அந்த காலத்துல. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிசினஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு 3 வைஃப், இதுல இவருக்கு கடைசி 2 பொண்டாட்டியோட சண்டை வேற. அதுவும் மாறி மாறி உங்களோட ஒய்ஃப் எல்லாம் யூடியூப்ல நிறைய வீடியோ இவங்களை பத்தி தப்பு தப்பா போட்டுட்டு இருக்காங்க. இவன் ஹராஸ் பண்ணா, அதை பண்ணா, அடிச்சா வச்சான்னு நிறைய பேசுறாங்க. ஸோ இவரோட பேரு டோட்டலா தரமட்டம் ஆயிடுச்சு. கடைசியா வீரம் படத்துல தம்பி ரோல்ல பண்ணவர் இப்ப எங்க போயிட்டாருன்னு யாருக்கும் தெரியல. இப்ப வந்து தன்னோட பொண்டாட்டி கேஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிரண் ராத்தோர். என்ன பாக்குறேன்? கொழுகுழுன்னு இருக்கேன்னா, சின்ன வயசுல இருந்து நெய்யும் பப்பும் கொடுத்து கொப்பும் கொலையுமா வளர்த்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்னடா ஹன்சிகா அந்த காலத்துல எங்க ஆளு பப்ளியா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க இன்னும் வந்து ஹாட்டா கிளாமரா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அப்படியே இருக்காங்களே கிரண் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல தோணும். இருந்தாலும் இப்ப பட வாய்ப்புகள் இல்ல. ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல கூட என்ன சொன்னாங்கன்னா, ஆம்பளை படத்துல நான் வந்து அத்தை ரோல் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதற்கு சுந்தர் சி வேற பிளேம் பண்ணாங்க அவங்க. சரி, இதுக்கப்புறமா ஒரு நல்ல பட வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கறேன்னு சொன்னாங்க. பட் இன்ஸ்டாகிராம்ல இப்ப வரைக்கும் ஹாட் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி வேற என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கும் ஒரு தனியா ஆப் இருக்கு போல. அந்த ஆப்ல போட்டோஸ் பார்க்கறதுக்கு 2000 ரூபாய் பணம் கட்டணும். வீடியோ கால் பேசணும்னா 5000 10,000 பணம் கட்டணும். இவங்களை டேட் பண்ணணும்னா 1.5 லட்சத்துக்கு மேல பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சமீபமா வெளியே வந்துச்சு. சோ இதெல்லாம் பண்ணி கூட சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறது கிரணை பார்த்து தான் கத்துக்கணும். அடுத்து நம்ம மதுரை பட ஆக்டர்ஸ் ரக்ஷிதா. அனிதா, அனி எனி ஹெல்ப்? யா, நான் இங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன வீடு வேணும். இவங்க தனுஷோட நடிச்சிட்டாங்க, சிம்புவோட நடிச்சிட்டாங்க. ஸோ வந்து இவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸா வளம் வருவாங்க. நல்லா ஒரு சாக்லேட் கேர்ள், பயங்கர ஹாட்டாவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜயோட நடிச்சிட்டாங்களே இவங்க பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் எல்லாம் கிரியேட் ஆச்சு. பட் ஆஃப்டர் த சம் டைம் இவங்களுக்கு கல்யாணம் வாங்கி குழந்தை அப்படியே போயாச்சு. ஸோ இவங்க இப்போ வர கன்னட டிவி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாதுங்க, ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வந்து பாடியில சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இவங்க வந்து இப்போ கொஞ்சம் குண்டா இருக்காங்க. ஆனாலும் இன்னும் அவங்க ஜட்ஜா நிறைய விஷயங்களை வந்து டான்ஸ் ஷோஸ்க்கு போறாங்க, காமெடி ஷோஸ்க்கு போறாங்க. கிட்டத்தட்ட நிறைய டிப்ஸ் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆக்ட்ரஸை கன்னட மக்கள் இன்னும் மறக்கவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஆக்டர் தருண்.
தமிழ்ல ஒரு 3 படம் நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம தெலுங்குல நிறைய படத்துல நடிச்சாரு. இவர் தெலுங்குல கொடி கட்டி பறந்ததை விட இவர் நடிச்ச 3 படமே தமிழ்ல எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இவருக்கு ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. ஸோ இவரை நம்ம என்ன நினைச்சோம்னா ஒரு சாக்லேட் பாய் லெவலுக்கு வருவாரு, ஒரு சூப்பர் ஹீரோவா வராரு, எல்லா மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோவா நின்றுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளே சின்ன வயசுல நினைச்சிட்டு இருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல இவர் நடிச்ச 3 படத்துல வந்து 2 படம் ஃபிளாப்பு. சரி தெலுங்குல கவனம் செலுத்தலாம் பார்த்தா புது புது ஆக்டர் தெலுங்குல வரப்ப எஸ்பெஷலி நெப்போட்டிசம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெப்போட்டிசத்துக்கு ஓவரா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால இவருக்கு வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. அண்ட் தென் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி பிசினஸ் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பப்போ டிவி ஷோஸ்லயும் வந்து கலந்துட்டு இருக்காங்க. எனக்கு 20 உனக்கு 18 படத்துல வந்து நடிச்சாங்க இந்த ஸ்ரேயா, ஆக்டர் தருண், அதுக்கப்புறம் வந்து திரிஷா. ஸோ இப்ப திரிஷா வரல, தெலுங்கு ஷோல இவங்க 2 பேரும் அந்த சீன் எல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் படத்துல நடிக்க வாய்ப்புலனாலும் தெலுங்கு ஷோல ஒரு சில பேர் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ஷோ வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இது மாதிரி நிறைய ஆக்டரை பத்தி தெரியணும், இங்க என்ன பண்றாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னா மறக்காம அவங்களோட நேமோட நீங்க வந்து எங்களுக்கு அட்ரஸ் பண்ணுங்க. ஸோ நான் மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல உங்ககிட்ட சொல்றேன். பாய்.